கொடுங்கையூரில் குப்பை கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாக 212 அமைப்பினர் சென்னை மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் நிறுவனம் கொடுங்கையூரில் இயங்கி வருகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக வடசென்னையில் உற்பத்தியாகும் திடக்கழிவுகளில் 500 மெட்ரிக் டன்கள் நெகிழி உள்ளிட்ட 2100 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் எரித்து அழிக்கப்பட்டு வருகின்றன. திடக்கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது என்பது அறிவியல் ரீதியாக இருந்தாலும் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இது தொடர்பாக 212 அமைப்பினர் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனை சந்தித்து மனு அளித்தனர். 2100 மெட்ரிக் டன் குப்பைகளை தினமும் வடசென்னையில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பகுதியில் எரித்து அழிப்பதற்கான குப்பை எரிவுலைகளை நிறுவுவதற்காக இந்த மாநகராட்சி திட்டமிட்டிருக்குது. இது கடும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஏற்கனவே இருக்கக்கூடிய உட்கட்டமைப்புகளே போதுமான அளவுல முறையாக பயன்படுத்தப்படாத சூழல்ல மிகப்பெரிய பொருள் செலவுல ஏறக்குறைய 33 கோடி செலவுல இந்த கழிவுலேருந்து மின்சாரம் பெறப்போகிறோம் அப்படின்னு இந்த திட்டத்தை மாநகராட்சி முன்வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இது மிக கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளை உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்கலாம். ஏற்கனவே இதற்கான உதாரணங்கள் உலகம் முழுவதும் ஏராளமாக இருக்குது. டெல்லியிலே நம்ம இதற்கான உதாரணங்களை பார்க்கிறோம்.